வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நெய்ச்சோறு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் வைக்கிறதுக்காக இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. ரொம்ப மைல்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு, நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் சேர்த்துக்கேன், இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, காரத்துக்கு ஒரு 3-4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு 5-6 பல் பூண்டாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து வதக்கிட்டு இந்த உலக்க அளவில் 3/4 உலக்க அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன். அதே உலக்கில் பார்த்திங்கன்னா 3/4 உலக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணிங்க. ஒரு பங்குக்கு வந்து தேங்காய் பாலும், இன்னொரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் தான் வந்து பார்த்திங்கனாக்கா சேர்த்துக்கிறேன். அரிசியெல்லாம் சேர்த்து நல்லா கொதி வரணும். இப்போ தண்ணியெல்லாம் பார்த்திங்கனாக்கா பாதி வற்றிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறமா கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு நான் தம் போட்டுக்கிறேன். குக்கராக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே மூடி தம் போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க. தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாகவே சிம் பண்ணிடுங்க. இப்போ மூடி போட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு 10 to 15 மினிட்ஸ் இதை தம் போட்டுக்கலாம். பட் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கனாக்கா சூப்பரான டேஸ்ட்டில் நெய்ச்சோறு ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் சிக்கன் அல்லது மட்டன் கிரேவி இல்லாட்டி பிரியாணிக்கு செய்கிற தால்ச்சா கூடையும் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் செட்டிநாடு எக் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.